شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்றவராலும் நிகரற்ற பெயர்போக்குள்ள அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவருடைய அன்பும் கருணையும் இறுதி தூதராம் நம்முடைய தலைவராம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் ஆவியின் தோழர்கள் மீதும் தாபியீன்கள் தபூதாபியீன்கள் தீனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட அறிஞர் பெருமக்கள் நன்மக்கள் யாவரின் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலவுமாக துஆவோடு ஜும்ஆவுடைய உரை நான் தொடங்குகிறேன். அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் இந்திய திருநாட்டில் குடிமக்களாக வாழ்கின்றோம். நமது நாடு நாளைய தினம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. நம் நாடு சுதந்திரம் பெற்று 80வது சுதந்திர தினத்தை நம்முடைய நாடு நாளைய தினம் கோலாகலமாக கொண்டாட இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் அந்த நாட்டில் ஒரு பிரஜையாக ஒரு குடிமகனாக நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு பாடுபட்ட முன்னோர்களை நினைவு கூறுவதும் இந்த நாட்டின் மீது பற்றுள்ளவர்களாக நாட்டையும் நாட்டு மக்களையும் நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணம் இந்த தருணம். நம்முடைய நாடு வளமான ஒரு நாடு, செல்வம் பொழிகிற ஒரு நாடு. என்ன இல்லை இந்த நாட்டில், ஏன் ஏற்க வேண்டும் வெளிநாட்டில் கைகளை என்று சொல்லி ஒரு கவிஞர் பாட்டு பாடினார். எல்லா வளங்களும் செழித்து பொழிகின்ற ஒரு நாடு இந்த நாடு.
கட்டமைப்பை உருவாக்க வேண்டும், ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமல்ல, அன்றைய தினம் இந்திய நாட்டில் இருக்கிற மக்களே அதிகமான மக்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகம், பார்லிமென்டினுடைய உறுப்பினர், அதே நேரத்தில் வரலாற்று ஆசிரியராக அறியப்படக்கூடிய ஆசிரியர் சொல்கிறார், புஷ்கர் சிங் அவர் சொல்றார், பார்லிமென்டினுடைய உறுப்பினர், அதே நேரத்தில் வரலாற்று ஆசிரியராக புஷ்கர் சிங் சொல்றாரு, சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த மக்களில் அதிகமானோர் முஸ்லிம்கள், சிறைப்படுத்தப்பட்டோரில் அதிகமானோர் முஸ்லிம்கள், அதில் பங்கெடுத்து உயிரிழந்தவர்கள் முஸ்லிம்கள். அவருடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட அதிகமான மக்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள் என்ற செய்தி அவர் பதிவு செய்கிறார். 1919ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு நம் அனைவருக்கும் தெரியும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919ஆம் ஆண்டு. அதில் 600க்கும் மேற்பட்ட மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். அதில் அதிகமாக பங்கெடுத்தவர்களும் கொலை செய்யப்பட்டவர்களும் இந்த நாட்டுக்காக முஸ்லிம்களாக தான் இருந்தார். 1920 அதற்கடுத்து ஒத்துழையாமை இயக்கம். இந்த ஒத்துழையாமை இயக்கத்திலே சிறைப்படுத்தப்பட்ட மக்கள் யார் என்று சொன்னால் அதிகமான முஸ்லிம்களாக தான் இருந்திருக்கிறார். இப்படி இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் பொருளாதார ரீதியாகவும் சரி, உடலளவிலும் சரி, எல்லாவற்றையும் தன்னுடைய ஒத்துழைப்பை முழுமையாக வழங்கியவர்கள் யார் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்களான முஸ்லிம்கள். அதிலும் குறிப்பாக உடல் ரீதியான பங்கும் நம்முடைய முன்னோர்கள் செலுத்தியிருக்கிறார். உடல் ரீதியான பங்களிப்பிலே முக்கியமாக செலுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் பீர் முகமது கம்பம், அவருடைய சொந்த ஊர் கம்பம், சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்தவர். அவர் இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுப்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது அவர் போட்டுள்ள காக்கி சட்டை. இந்த போலீஸ் அதிகாரியாக இருந்து தான் அணிந்திருக்கக்கூடிய ஆணையோடு இந்த சுதந்திர போர்க்களத்திலே நான் பங்கெடுக்க முடியவில்லை என்பதற்காக தன்னுடைய வேலை என்ன பண்ணார் சொன்னால் ரிசைன் பண்ணார். அவரை ரிசைன் பண்ணக்கூடிய நேரம் ரிசைன் பண்ணி முடிச்சுட்டு முழுமையாக சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்கிறார். அவருக்கு இறைவன் இயல்பாகவே நல்ல பேச்சாற்றல் கொடுத்தார். அவர் பங்கெடுக்கிற நேரம் சட்டம் வருகிறது. என்ன சட்டம் சொன்னா வாய்ப்புண்டி சட்டம். வாய்ப்புண்டி சட்டம்னா பேசக்கூடாது என்கிற சட்டம், வாய்ப்பு கூட்டு போடக்கூடிய சட்டம், வாய்ப்புண்டி சட்டம் வருகிறது. அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, வாய்ப்புண்டி சட்டம் வந்த பிறகு ஊமை ஒளியில் கைகால்களை அசைத்து ஊமை ஒளியில் இந்திய மக்களை இந்த சுதந்திர போராட்டத்தில் எழுச்சியோடு பங்கெடுக்க வைப்பதற்காக கைகால்களை அசைக்கின்ற அசைவு ஒளிகளை, பேச தெரியாதவர்கள் எப்படி கைகால்களை அசைத்து தன்னுடைய மொழியின் மூலமாக, தன்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்வார்களோ அது போன்ற ஒரு மொழியை அவர் கற்றுக்கொண்டு இங்கே இந்திய நாட்டிலே குறிப்பாக தமிழகத்திலே அவர் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக மக்களை ஆர்வமூட்டியவர், விழிப்புணர்வூட்டியவர் இந்த அதாவது கவி பீர் முகமது அவர்கள். இப்படி பல வேலைகளை என்ன செய்ய முடியும், இந்த இந்திய நாட்டுக்காக, இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய மக்களுடைய அந்த வரிசை பட்டியலில் ஏராளமான மக்கள் இருக்கிறார். குறிப்பாக இதிலே அதிகப்படியான பங்கெடுப்பிலே மிக முக்கியமானவர் முகலாய மன்னர்கள். குறிப்பாக முகலாய மன்னர்களிலே மிக முக்கியமானவர் யார் என்று சொன்னால் திப்பு சுல்தான். அவருடைய பங்களிப்பு அளப்பரிய ஒரு பங்களிப்பு. அன்றைக்கு பிரதமராக இருந்த முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொல்கிறார், ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த 2 நபர்கள், ஒன்று ஹைதர் அலி, இன்னொரு நபர் திப்பு சுல்தான். ஆங்கிலேயருக்கு சிம்ம
அவர் சொன்னார், இந்த ஆங்கிலேயர்கள் அடக்குமுறை செய்யக்கூடிய நேரத்திலே அவர் சொன்னார், 200 ஆண்டுகள் ஆட்டு மந்தையாக வாழ்வதை விட 2 நாட்கள் சீர்குழியாக வாழ்ந்து இந்த இந்திய மண்ணில் மடிவது எவ்வளவு மேலான என்று சொன்னவர் இந்த திப்பு சுல்தான். அவருடைய பங்களிப்பு அளப்பெரிய ஒரு பங்களிப்பு. அன்றைக்கு சுதேசி இயக்கம் உருவாக்கினார். சுதேசி இயக்கம் என்ன அப்படின்னா, அந்நிய பொருட்களை இந்திய நாட்டில் வசிக்கின்ற நாம் வாங்கக்கூடாது. இந்திய நாட்டிலே இந்திய பொருளை பயன்படுத்திக் கொள்ளும், இந்திய நாட்டிலிருந்து இந்திய பொருளை பயன்படுத்திக் கொள்ளும். அந்த அடிப்படையில் சுதேசி இயக்கம் உருவாக்கப்பட்டது. கல்கத்தால 1905ஆம் ஆண்டு கல்கத்தால மார்ச் மாதம் 7ஆம் நாள் கல்கத்தாவில் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் சுதேசி இயக்கம். அந்நிய பொருட்கள், வெளிநாட்டு பொருட்கள், குறிப்பாக பிரிட்டிஷ் அரசாங்கம் எதெல்லாம் தயாரித்து வைத்திருக்கிறதோ அந்த பொருளை நாங்கள் உபயோகப்படுத்த மாட்டோம். அதுல மிக முக்கியமாக தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்கியவர் இந்த திப்பு சுல்தான். அவர் சொன்னாரு, நான் சாப்பிடக்கூடிய உணவிலே அந்நிய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பை ஒரு காலம் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னார். அதே சுதேசி இயக்கத்தில் பெரும் பங்கு ஆட்சியவர்கள் யாருன்னு சொன்னா முஸ்லிம்கள் உலமாக்கள் இருந்தார்கள். நாமெல்லாம் தமிழ் குர்ஆன் படிக்கிறோம். இந்த தமிழ் குர்ஆனை முதலில் மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் இந்த குர்ஆனை முதல்ல மொழிபெயர்ப்பு செய்தது யார் அப்படின்னு சொன்னா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முதல்ல இந்த தமிழ் குர்ஆனை இந்த மண்ணில், இந்த இந்திய மண்ணில், குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மொழிபெயர்த்து தந்தது யாருன்னு சொன்னா அப்துல் ஹமீத் பாக்கவி. இவங்க ஒரு சிறந்த மார்க்க அறிஞர் மட்டுமல்ல, இவர் சிறந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரராகவும் செயல்பட்டிருக்கிறார். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, கதர் ஆடையை அணிந்து இந்திய நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட கதர் ஆடையை அணியும். இவங்க நிறைய திருமணங்களை கூப்பிடுவாங்க. நல்ல பேச்சாளர் கூட, ஒரு கல்வியாளர் கூட, மார்க்க அறிஞர் கூட, இவர் நிறைய திருமணங்களுக்கு கூப்பிடுவாங்க பேச. அவர் சொல்லுவாங்க, மணமகன் அவர் தன்னுடைய திருமண வாழ்க்கைக்குள் செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மணநாள் அன்று கதர் ஆடையை தான் உடுக்கணும். வேறு ஆடை உடுத்திருந்தால் உங்களுடைய திருமணத்தில் நான் பங்கெடுக்க மாட்டேன், திருமணத்தை நடத்தி தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்கு ஒத்து வந்தா நான் திருமணத்தில் பங்கெடுக்கிறேன். அன்றைக்கு உலமாக்களுடைய வீரியமான வார்த்தைகள் இந்த வார்த்தை. நீங்க சொல்ல முடியுங்களா? நம்முடைய திருமணங்களை பங்கெடுத்த உலமாக்கள் மாப்பிள்ள தங்க மோதிரம் பட்ட அணிஞ்சிருந்தா நான் திருமணத்தை நடத்தி தர மாட்டேன் சொல்றதுக்கு தான் இருக்கா? ஆனா அன்றைக்கு இந்த இமாம் அவர்கள், அப்துல் ஹமீத் இமாம் அவர்கள் கதர் ஆடை மாப்பிள்ளை அணிந்திருந்தால் இந்த திருமணத்தை நான் பங்கெடுக்க மாட்டேன், அவருக்கு திருமண உரையை நடத்தி தர மாட்டேன்னு சொல்லி சுதேசி இயக்கத்தை முன்னிலையில் இருந்தவர் யாருன்னு சொன்னா இந்த இமாம் அவர்கள். திப்பு சுல்தானுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கை வரலாறு. குறிப்பாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி மிக அற்புதமாக பல செய்திகளை நம்ம பார்க்கலாம். அது ஒரு செய்தி என்று சொன்னா, காந்தி சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆரம்பத்தில் பீரங்கியை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களை மிரள வைத்த ஒரு மாவீரன் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானுடைய தலைமையிலே இந்திய சுதந்திர போர் நடைபெற்றிருந்தால் அன்றைக்கு இந்த நாடு சுதந்திரத்தை
இந்த திப்பு சுல்தானை இந்திய நாடாகிய எங்களுடைய நாட்டில் அவர்கள் இன்றைக்கு மறந்து விட்டார்கள். ஆனால் வேறொரு கட்டம் அமெரிக்காவில் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அவர் சொல்றார். அப்ப இன்னைக்கு இந்த செய்தியை நம்ம பதிவு செய்யறோம் அப்படின்னா நிறைய செய்தி சொல்லலாம். இந்த செய்தியை பதிவு செய்யறோம் அப்படின்னா இந்த வெள்ளி மேடையில இந்த தலைப்பை எடுத்து ஏன் பேசுறோம் அப்படின்னா இந்த நாட்டுக்கு பாடுபட்ட சுதந்திரத்துக்கு பாடுபட்ட முன்னோர்களில் அதிகமானோர் முஸ்லிம்கள். அதிலும் குறிப்பாக ஆண்களும் பெண்களும் பாடுபட்டார்கள். அதிலும் குறிப்பாக உலமாக்கள் பாடுபட்டார்கள். இது போன்ற வெள்ளி மேடைகள் அன்றைக்கு ஜும்மாவுடைய மேடைகள் சுதந்திர போராட்டத்தை ஆர்வமூட்டி வலியுறுத்தக்கூடிய பல்வேறு புத்துமாக்களை இமாம்கள் நிகழ்த்தினார்கள். மிம்பர்கள் பயன்படுத்தப்பட்டது, மெஹராப்கள் பயன்படுத்தப்பட்டது, இமாம்கள் முழு ஒத்துழைப்பை அளித்து தந்தார். ஆனால் இன்றைய நிலைமை தெரியுமா? முஸ்லிம்கள் பாடுபட்டு இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒரு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள். உடலாலும் பொருளாலும் உயிராலும் தியாகத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நிலைமை மாறிவிட்டது. முஸ்லிம்கள் போராடினார்கள், முஸ்லிம்கள் தியாகம் செய்தார்கள், முஸ்லிம்கள் அர்ப்பணம் செய்தார்கள் என்ற அந்த செய்தியை இன்றைக்கு மிக தெளிவாக மறைக்கக்கூடிய கையவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். இந்திய நாட்டினுடைய குறிப்பாக தமிழகத்தில் பாட புத்தகத்திலே முஸ்லிம்கள் இந்திய சுதந்திர போரில் முஸ்லிம்கள் என்ற தலைப்பில் இரட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது. மருதநாயகத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறதா? திப்பு சுல்தானை பற்றி பேசப்பட்டிருக்கிறதா? ஹைதரியை பற்றி பேசப்பட்டிருக்கிறதா? எத்தனையோ முஸ்லிம் தலைவர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் பேசப்படல. காந்தியை பற்றி பேசப்பட்டிருச்சு, இந்த நாட்டினுடைய தேசத்தந்தை காந்தியை பற்றி பேசப்பட்டது, ஜவஹர்லால் நேரு பற்றி பேசப்பட்டிருக்காரு. இப்படி பல பேர் பற்றி பேசப்பட்டிருக்குது. மாற்று மத சகோதரர்கள் உழைப்பாளர்கள் மாற்று கருத்தில அவங்களை பற்றி எல்லாம் பேசப்பட்டிருக்குது. ஆனால் முஸ்லிம்களை பற்றி இந்த நாட்டுக்காக நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மக்களுடைய வாழ்க்கை வரலாறு இதை பாடுவதற்கு இருக்கிறான்னு சொன்னா நிச்சயமாக முதல் சுதந்திர போர் 1857 நடந்துச்சு. ஓகே, அந்த போரை பத்தி பேசக்கூடியவங்க அந்த போர் எப்ப தொடங்குச்சு, அதுல பங்கெடுத்தவங்க யாரும் குறிப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. முஸ்லிம்களை குறிப்பிடுவது கிடையாது. முஸ்லிம்களுடைய தியாகம், முஸ்லிம்களுடைய அர்ப்பணிப்பு எதை குறிப்பிடுவதில்லை, செய்தியை மட்டும் பதிவு செய்யலாம். மிக தெளிவாக இந்த நாட்டில் சில தேவர்கள் நம்மை இந்த நாட்டில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், நாடற்றவர்களான முஸ்லிம்களை ஆக்க வேண்டும். முஸ்லிம்கள் அவர்களுடைய முன்னோர்களின் வரலாறை குறிப்பாக சுதந்திரத்தினுடைய பாடுபட்ட நம் முன்னோருடைய வரலாறு அவர்களை விட்டு இருட்டடிப்பு செய்யப்பட வேண்டும். இந்த சமுதாயம் வரலாற்றை மறந்ததுடன் வரலாற்றை அந்த சமுதாயம் வரலாற்றை படைக்க முடியாது. அடிப்படையான சூழ். இந்த சமுதாயம் வரலாற்றை படிக்க மறந்ததோ, வரலாற்றை அறிய மறந்ததோ, நிச்சயமாக அந்த சமுதாயம் வரலாறு படைக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு முஸ்லிம் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த முஸ்லிம்கள் ஒரு 5 பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எத்தனை பிள்ளைகள் சொல்ல தெரியும்? விரட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பிள்ளைகளுக்கு தான் தெரியும். அநேகமான மக்கள் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தன்னுடைய முன்னோர்களை மறந்துவிட்டார்கள். சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய நாம் இந்த நேரத்தில் அதை ஒரு கொண்டாட்டமாக எடுத்துக் கொள்ளாமல் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுடைய பாட்டன் கூட்டன் முப்பாட்டன் பாடுபடுகிறார். அவரை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்களின் வரலாறுகளை இந்த சமுதாயத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய கடமை. இந்த சுதந்திர தின நிகழ்ச்சியை பாருங்க. காலை 8 மணிக்கு நாட்டினுடைய முதல்வர் கொடியேற்றுவார். 8 மணிக்கு நாட்டினுடைய முதல்வர் கொடியேற்றுவார். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் கொடியேற்றுவார். நிகழ்ச்சியை பாருங்க. 8 to 9, 9 to 10, 10 to 11 ஒரு பட்டிமன்றம், ஒரு நேரலை, ஒரு நேரடியான ஒரு சொற்பொழிவு, இப்படி எல்லாம் அப்படியே பேசிக்கிறாங்க. சுதந்திர நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்தாங்க டிவி சேனல். இதுல எங்கேயாவது பாருங்க முஸ்லிம்கள் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள் சொல்லி ஒரு நிகழ்ச்சியை
இப்படித்தான் இன்றைக்கு சுதந்திர தினம் கொண்டாட்டங்களே இருக்கிறது. ஒரு நாள் முழுக்க சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்க யாருன்னு சொல்லக்கூடிய நபரை பார்க்கும்போது முழுக்க முழுக்க மாற்று மதத்துடைய சகோதரத்தை சொந்தங்கள். ஆனா முஸ்லீம்களுக்கு அவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறதா? நிச்சயமாக சொல்லப்படுறது. இப்ப நாங்க என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய முன்னோர்கள் இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு, நம் நாட்டினுடைய சுதந்திரத்தை பெறுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் எப்படி பாடுபட்டார்கள் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தருணம், சொல்லிக் கொடுக்க வேண்டிய மக்கள் நாம தான் இருக்க முடியும். யாரும் சொல்லிக் கொடுப்பாங்க? மிக தெளிவாக இந்த நாட்டில் முஸ்லிம்கள் பாடுபட்டார்கள் என்பது மிக தெளிவாக எடுக்கடிப்பு செய்யப்படுகிறது. அவருடைய வரலாறுகள் மறைக்கப்படுகிறது. முஸ்லிம்களை தீவிரவாதிகள், முஸ்லிம்களை தேச துரோகிகளாக காட்டப்படக்கூடிய பலன்கள் ஏராளம். இந்த பலன்களை பார்க்கிற வளரும் தலைமுறை என்ன நினைக்கும்? எங்கள் முன்னோர்கள் தீவிரவாதிகளாக இருக்கிறார்கள், எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டிற்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் என்ற சிந்தனை தான் அந்த பிள்ளைகளுடைய குலத்தப்போம். நாம் என்ன செய்யணும்? சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த நம் முன்னோர்களுடைய வரலாறை படிக்க வேண்டும். படித்து நம் வளரும் தலைமுறைகளுக்கு நம் முன்னோர்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள். எனவே இந்த நாட்டில் நமக்கும் வந்திருக்கிறது. நான் இந்த நாட்டின் குடிமகன், இந்த மண்ணின் மைந்தன். எந்த அடிப்படையில்? சிஏஏ என்ஆர்சி கொண்டு வந்தாங்க. இருக்கு இந்த நாட்டை விட்டு நம்ம அப்புறப்படுவது, இந்த நாட்டின் குடிமக்களாக நீங்க வாழ தகுதி இருக்கிறோம் சொல்லி அப்புறப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அல்ல என்ன பண்ண தெரியுமா? மிகப்பெரிய சூழ்ச்சியாளர் ஒரு சின்ன ஒரு நோய்க்கு அச்சத்தை கொண்டு வந்து கண்டிப்பான அப்புறப்படுத்திட்டான். அவன் அப்படியே ரோட்ல போராட்டம் ஷாடி பார்க்கு நிறைய ஊர்கள் உருவாக்கப்பட்டுச்சு. உருவாக்கப்பட்டுச்சா தெரியல, உருவாக்கப்பட்டுச்சா இல்லை, பல நகரங்களில் உருவாக்கப்பட்டது. உட்கார்ந்து போராடணும். ஏன்? இந்த நாட்டின் குடிமகன், இந்த நாட்டின் குடிமகன் இங்கு நான் பிறந்து வளர்ந்தேன், என் முன்னோர்கள் இங்கு நான் பிறந்து வளர்ந்தார்கள், என் பாட்டமுடன் இங்கு நான் பிறந்து வளர்ந்தான், அவன் இந்த நாட்டுக்காக பாடுபட்டான். எனவே இந்த நாட்டை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம். இந்த நாட்டின் குடிமகன் என்பதை நிரூபிப்பதற்காக ரோட்கள் போராட்டம். ஒரு நாள், 2 நாள் அல்ல, எத்தனை மாதங்கள்? 3 அல்லது 4 மாதங்கள் அப்படியே போராடிட்டே இருக்க என்ன ஆகிருக்கும்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய கருணையை பார்க்கணும். ஒரு நோய்ங்கிற அச்சத்தை அல்லாஹ் கொண்டு வந்தான். கொண்டு வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் அப்புறப்படுத்துறான். கண்ணியமான முறையில் அப்படியே விசில் தட்டாம அல்லாஹ் அப்புறப்படுத்துறான். அது தீவிரமா இருக்கும் மக்கள் அல்லாஹ் ஒருவராக வேறு ஒரு வகையில் அப்புறப்படுத்துறான். இது அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு பெரிய வாக்கியம். அல்லாஹ் நன்றி செலுத்த வேண்டும். அப்போ இந்த நாட்டில் குடியரசு தினத்தை, சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் நம்முடைய முன்னோருடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இயல்பாகவே அன்பான சகோதரர்களே, இயல்பாகவே நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த குணம் இருந்துச்சு, போராடக்கூடிய குணம். எப்படின்னு சொன்னா, மீன் குஞ்சிக்கு நீந்த கற்றுக் கொடுக்க தேவை, புலிக்கு வாழ சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாகவே முஸ்லிம்கள்ட்ட அடிப்படையான சித்தாந்தம் என்ன சொன்னா, அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவருதான். நீ பைக்கை ஓட்டிடுவோம், அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவருதான். இஸ்லாமின் அடிப்படை கோட்பாடு என்று சொன்னா, நான் குனிந்து நிமிர்ந்து தலை வணங்குவதற்கு, அடிமையாக வாழ்வதற்கு மிக தகுதி வாய்ந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். யாருக்கும் நான் அடிமை அல்ல, என்னை படைத்த ரப்புக்கு மட்டும்தான் அடிமை என்கிற அடிப்படை சித்தாந்தத்தை போதித்தது இஸ்லாம் மட்டும்தான். ஏனைய மதங்களை காட்டிலும் இஸ்லாத்தின் தனித்துவம் உள்ளது. எல்லா மதங்களும் அதனுடைய கோட்பாடுகளை பார்க்கிற போது அடிமையாக வாழ்கிறார்கள் படைப்பினர்களுக்கு. ஆனால் முஸ்லிம்கிட்ட உள்ள சித்தாந்தம் என்று சொன்னால், படைத்தவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமை, வேறு யாருக்கும் நாங்கள் அடிமை அல்ல. ஆண்டால் அடிமை, மேல் ஜாதி கீழ் ஜாதி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற சித்தாந்தத்தை இயல்பிலேயே உடைத்த மார்க்கம் இஸ்லாம். எனவே இயல்பாகவே முஸ்லிம்களுக்குள்ள அந்த உணர்வு என்னன்னு சொன்னா, யாருக்கும் நான் அடிமை அல்ல, தன்னை படைத்த ரப்புக்கு மட்டுமே அடிமை. அப்படி இருக்கும்போது எங்கோ இருந்து வந்த ஒரு நபர் இந்த நாட்டில் எனக்கும் குடியுரிமை இருக்கிறது என்று
இந்த நாட்டின் பிரஜையை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த முற்படுகிற போது ஒரு முஸ்லிம் அந்த இடத்திலே போராட்ட குணத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த போராட்ட குணம் இருக்கிறதே இது யாருடைய பண்பு என்று சொன்னால் நபிமாருடைய பண்பு. எகிப்தினுடைய ஆட்சியாளர் இரண்டாம் ராம்சேஸ் என்று சொல்லப்படுகிற அவன் பனு இஸ்ரவேல் மக்களை அடிமையாக்கி வைத்திருந்தான். அவன் சொன்னான், மிஸ்ரின் ஆண்களின் காலுக்கு ஓடுகிறது, மிஸ்ருடைய மக்கள் எனக்கு அடிமைகள், மிஸ்ருடைய மக்கள் எனக்கு அடிமைகள், நான் அவருடைய எஜமானனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல ஆயிரக்கணக்கான மக்களை அடிமையாக வைத்திருந்தவன் ஃபிரௌன். அந்த ஃபிரௌனுக்கு இறைவன் 2 தூதர்களை அனுப்புகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். 2 தூதர்களை அனுப்பி அந்த 2 தூதர்களும் அவங்க போய் சொன்னாங்க, அர்சில் மஅனா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாய், அவர்களை என்னோடு அனுப்பிவிடு, எங்களோடு அனுப்பிவிடு சொல்லி முதலிலே சுதந்திர போராட்டத்தினுடைய வீரியத்தை, சுதந்திர போராட்டத்தின் அவசியத்தை இந்த மண்ணில் பதித்தவர்கள் யார் என்று சொன்னால் நபிமார்கள். இந்த நபிமாருடைய வரிசையிலே இறுதியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணியை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல அற்புதமாக ஒரு இடத்துல பதிவு செய்றார். எப்படி பதிவு செய்றான்னு சொன்னா, திருக்குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 157வது வசனத்துல அல்லாஹ் பதிவு செய்றார். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை ஏவுவார், தீமையை விட்டு அவர்களை தடுப்பார். முதல்ல சொல்றான் அவருடைய பணி. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வயுரீது லஹும் தய்யிபா வயுஹர்ரிமு அலைஹில் கபாயிஸ், நல்லவற்றை அவர்களுக்கு ஆகுமாக்கி வைப்பார், தீயவைகளை தடுக்கப்பட்டவைகளை விட்டு அவர்களை தடுத்து வைப்பார். வயதவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், வயதவு அன்ஹும் இஸ்ரஹும், அவங்க மேலே சுமையாக பழுவாக இருப்பதை இறக்கி வைப்பார். வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், எந்த அடிமை சங்கிலியில் அவர்கள் பிணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அடிமை சங்கிலியை அவர் உடைத்தெறிவார். உலக அளவில் அடிமை என்பதை ஒழித்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். எப்படி சுதந்திர சிந்தனை நம்முடைய முன்னோர்களுக்கு வந்துச்சு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு கூட்டியது. அடிமையாக நாம் வாழ முடியாது, உலகத்தில் யாருக்கும் அடிமையாக நாம் வாழ முடியாது, படைத்த இறைவன் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அடிமை என்கிற அந்த சித்தாந்தம் பெருமானார் வருவதற்கு முன்பாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு எங்கெல்லாம் அடிமை சித்தாந்தம் இருந்ததோ அனைத்தையும் ஒழித்து கட்டி உலக அரங்கில் அடிமைத்தனத்தை ஒழித்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன தவறு செய்தாலும் உடனே சஹாபாக்கள் பெருமானார் வந்து சொன்னபோது பெருமானார் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஒருவர் வந்து கேட்பார், என் மனைவியை நான் லிஹா சொல்லிவிட்டேன், அதாவது என் தாயுடைய முதுகுக்கு ஒப்பானவள் என்று நான் சொல்லிட்டேன். ஆரம்பத்துல லிஹா இருந்துச்சு, தலாக் என்கிற சட்டம் வரதுக்கு முன்னால லிஹா இருந்துச்சு. அந்த சட்டத்தை பின்னால் அல்லாஹ் என்ன செஞ்சான், மாத்தினா தலாக் வந்தது. அப்போ மனைவி பிடிக்கலன்னா என் தாய்க்கு ஒப்பானவள் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சொன்னவன் அந்த மனிதர் பெருமானார் வந்து கேட்பாரு, இது பரிகாரம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குவான், ஃபகஃபாரஹு இத்ஆமு அஷ்ரத்தி மசாகின் மின் அவ்ஸதி மா து'மினூன அலைஹிம், உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் எதை உணவாக கொடுப்பீர்களோ அதில் மத்தியஸ்தமான உணவை 10 ஏழைக்கு கொடுப்பது அதற்கான பரிகாரம். அடுத்து அவர்களுக்கு ஆணை கொடுப்பது பரிகாரம். இல்லைன்னு சொன்னா அவர் தஹ்ரீம் ரகபா, ஒரு அடிமையை காசு கொடுத்து வாங்கி விடுதலை செய்யும். அடுத்து ஒருவர் வருவார், யார் சொல்லலாம், நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து சத்தியத்தை முடிச்சிட்டேன், அடுத்து செய்ய அவர் சொல்வாரு, நான் ஈமான் பண்ணிட்டேன் அப்படி ஒருவர் வந்து சொல்வாரு, தஹ்ரீம் ரகபா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்க. ஜகாத் கடமையாக்கப்படுச்சு. ஜகாத் இருக்குல்ல, ஜகாத் கடமை. ஜகாத் கடமையானவங்க சூரா தௌபால 9வது அத்தியாயம் 60வது வசனத்துல 8 சாராரா சொல்றாங்க. அது ஒரு நபர் யார் தெரியுமா? ஒஃபிரிகா, அடிமைகளை உரிமை பெறுவதற்கான உங்க ஜகாத்துடைய கட்டளை. இஸ்லாமிய மார்க்கம் எங்கெல்லாம் அடிமைகள் நாட்டாக இருந்தார்களோ அங்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நிறையிட்டு அடிமை
அடிமை சாஸ்திரத்தை ஒழித்து நீ சொந்தமானவன், ஒரு ரப்புக்கு மட்டும்தான் நீ அடிமைங்கிற சித்தாந்தத்தை இஸ்லாம் போதித்ததின் காரணமாக தான் நம்முடைய முன்னோர்கள் வீரியத்தோடு இந்த சுதந்திர போராட்டத்தை கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய நாட்களை நெருங்கிவிட்டோம். நாளெல்லாம் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் நம்முடைய முன்னோர்களின் வரலாறுகளை படிப்பது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சந்தர்ப்பங்களிலே நம்முடைய முன்னோர்கள் யார், அவங்களுக்கும் இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம், எனக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை இந்த வரலாறுகளை படித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தருணம் இந்த தருணம். நாம சொல்ல தலைவர் சொன்னா நிச்சயமாக நாளைய தினம் நம்முடைய பிள்ளைகள் வரலாறு தெரியாத பிள்ளைகளாக மாறிவிடுவார். வேதனையோட ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்றேன். நம்முடைய குடும்ப வரலாறு நமக்கு தெரியாது. நம்முடைய குடும்ப வரலாறு நமக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியும், நம்ம வாப்போ தெரியும், அவங்களுக்கு வாப்போ தெரியும், அவருக்கு வாப்பா தெரியுமா? ஒரு 5 தலைமுறை சொல்ல வாப்பா அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துக்கிறோம் ஒரு சான்று. இந்த வீட்டில் போய் ஒரு பொருளை வாங்கிப்பான்னு சொல்லி ஒரு குடும்ப பேரை சொல்லி வாங்கி நம்ம பிள்ளையை அனுப்பி கரெக்டாக வாங்கி கொடுப்பாங்க. நம்ம வரலாறுகளே நம்ம படிக்கிறோம். எங்க சுதந்திர வரலாறு படிக்கிறோம், முதல்ல நம்ம வரலாறு படிக்கிறோம். அதோடு சேர்த்து சுதந்திர வரலாறுகளையும் படிச்சு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் அதை கற்றுக் கொடுக்க தவறினால் நிச்சயமாக நாம் வருங்காலத்தில் நாடற்றவர்களாக, இந்த சமுதாயத்தில் இந்த மண்ணில் குடிமக்களாக வாழ தகுதியற்றவர்களாக நம்மை அவர்கள் மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே நம் வரலாறு ரொம்ப முக்கியம். எனவேதான் இந்த தலைப்பில் நாம் மக்களுக்கு பேசியிருக்கிறோம். வல்லவர் ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலம் ஒழுக்க, இந்த குறிப்பாக இந்த இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய காலம் ஒழுக்க எங்களை இந்த மண்ணின் குடிமக்களாக, இந்த நாட்டின் ஒரு குடிமகனாக, இந்த நாட்டில் எங்களுக்கும் பங்கிருக்கிறது என்ற உரிமையோடு வாழச் செய்து, அவன் பொருளை கொண்ட மார்க்கத்தை வாழச் செய்து, எங்கள் அனைவருக்கும் மரணத்தை இறைவன் தந்து உயர்ந்த சொர்க்கத்தை வரவே தர வேண்டும் என்ற வார்த்தையோடு இந்த ஜும்மாவுடைய உரையை நான் நிறைவு செய்தேன். அப்பொழுது இஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah arsalahu bil haqqi bashiran wa nadhira wa da'iyan ila Allah bi'idhnihi wa sirajan munira. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த இந்திய திருநாட்டில் வாழ்கிறோம். நமக்கு நாட்டின் மீது ஒரு பற்று இருக்கிறது, வெறி இருக்கிறது. நாட்டின் மீது பற்று இருக்கிறது. பற்று என்பது வேறு, வெறி என்பது வேறு. அசோசியேட் அப்படின்னா அரபியில வெறிகள். நாம இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு குடிமகன், நாம் எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த நாட்டின் மீது ஒரு பற்று, ஒரு காதல், ஒரு நேசம், ஒரு உணர்வோடு இந்த நாட்டில் நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக நம்மை தீவிரவாதிகள் என்று சித்தரிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இந்த நாட்டில் நாங்கள் பற்றுடையவர்கள் என்பதை காட்ட வேண்டிய தருணம் இதுதான். நீங்க பாருங்க, கொடியேற்றாங்க. கொடியேற்றுவது அது நம்ம இந்த இந்திய நாட்டில் வாழக்கூடிய நாம் பற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இந்திய நாட்டில் சுதந்திர தினம் அன்று, குடியரசு தினம் அன்று மற்ற கல்வி ஸ்தாபனங்கள் எப்படி விடுமுறை விடுவார்களோ அதுபோல அரபு கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது. ஏன்? இந்த நாட்டில் பற்று இருக்கிறது. இந்த நாடு ஒரு சுதந்திரத்தை கொண்டாடுகிற போது நாங்களும் அவரோடு சேர்ந்து சுதந்திரத்தை கொண்டாடுறோம். ஏன் சொன்னா, இந்த நாட்டிற்கு சுதந்திரத்துக்கு உழைத்தவர்கள் முன்னோர்கள், இந்த நாட்டின் மீது என் முன்னோர்களுக்கு என்ன பற்று இருந்ததோ அந்த பற்று எனக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் வெறி இருக்கக்கூடாது. ஒளிவெறியோ இனவெறியோ நாட்டின் மீது வெறியோ அடிப்படையில் இருக்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் வெறியை அடியோடு உழைத்த மார்க்கம்.
அனைவரும் ஒரே தந்தையுடைய பிள்ளைகள், ஆதமுடைய மக்கள். உங்களில் அரபு மொழி தெரிந்தவர் தெரியாதவரை விட சிறந்தவர் அல்ல. மொழி வெளியை அங்கே கௌரவியா உழைச்சார். அடுத்து ரசூலுல்லாஹ் அவர்கள் கருப்பரை விட வெள்ளையை சிறந்தவர் அல்ல. மொழி வெளியை எப்படி பெருமானார் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்களோ நிற வெளியையும் ஒன்றுமில்லாமல். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட யாருக்கு தக்குவா இருக்குமோ அவங்க தான் உங்கள்கிட்ட சிறந்தவர். ஆனா அன்றைய சகோதரர்களே, வெறியை இந்த சமுதாயத்தில் நாம் எந்த வகையிலும் வெறி என்கிற உணர்வை ஊட்டிவிடக்கூடாது. இந்த நாட்டின் மீது பற்று நாம் உட்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த பற்றை ஊட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தி சொல்லி என்னுடைய நிறைவடைக்கு வருகிறேன். அதீபு ஹம்ரா அஸ்-ஸூரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பிலே இந்த செய்திகள் பார்க்கலாம். அதீபு ஹம்ரா அஸ்-ஸூரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்வா என்ற இடத்தில் நின்று கொண்டு பெருமானார் சொன்னதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு ஒரு செய்தியை பேசினார். அதை நான் பார்த்தேன். என்ன செய்தி பேசினாங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் ஆணையாக இன்னகி லகைரு ஆகிருமா, நிச்சயமாக மக்காவே நீ அல்லாஹ்வுடைய பூமியில் சிறந்த பூமி, அல்லாஹ்வுடைய பூமியில் சிறந்த பூமி. வஹப்பு அஹ்லில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான பூமி மக்காவாகிய நீதான். இன்னொரு அறிவிப்பில் இப்னு மாஜா வந்திருக்கு, எனக்கும் விருப்பமான பூமி நீதான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான பூமி நீதான், எனக்கும் விருப்பமான பூமி நீதான். வல்லாஹி அல்லாஹ்வின் ஆணையாக லவ்லா அன்னி உஹ்ரிஜு மின்கி மா ஹரஜு, நீ மட்டும் என்னை இந்த மக்காவில் இருந்து வெளிநடப்பு செய்யவில்லை என்றால் நான் இந்த மக்காவில் ஒருவனாகவே இருந்திருப்பேன் அப்படி அல்லாஹ்வுடைய சொன்னார். செய்தி எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை அவ்வளவு நேசித்தார்கள். நீ மட்டும் இந்த வெளிநடப்பு செய்யறனா இந்த மக்காவிலே நான் இருந்திருப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரத்துக்கு பயணத்துக்கு போறாங்க. மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் போற வரைக்கும் அவருடைய கண் பார்வை மக்காவை விட்டு அகலுகிற வரைக்கும் மக்காவை பார்த்துட்டே போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அவங்க வாழ்ந்த பிறந்து வளர்ந்த அந்த பூமியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள், அதை மீது பற்று கொண்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, அந்த உணர்வு நமக்கு வரும். இந்த ஹஜ்ஜி போறாங்க, ஹஜ்ஜி போறதுக்கு எவ்வளவு ஆகும்? ஹஜ்ஜு பண்ண போன நம்ம என்னதான் அந்த பூமி அல்லாஹ்வுடைய பூமியாக இறைவனின் காபா இங்கே இருக்கிறது, அப்படிப்பட்ட புனித பூமியாக இருந்தாலும் நம்ம மனசு என்ன சொல்லுவோம் தெரியுமா? நம்ம எப்போ இந்திய நாட்டுக்கு போறோம், இது பற்றி மூலமாக வரக்கூடிய ஒரு எப்போ இந்தியாவுக்கு போகிறோம், எப்போ எங்களுடைய சொந்தங்களை பார்க்க போறோம், அப்படி இருக்கிற உணர்வு உலகத்தில் எந்த முறையிலிருந்து வந்தாலும் சரி, அந்த புனித பூமியில் அவர் வணக்க வழிபாடுகள் எல்லாம் செஞ்ச பிறகு அவருடைய மனசுக்குள்ள ஒரு உணர்வு வருவாங்க, எப்போ என்னுடைய தாய் நாட்டுக்கு போறேன். அதான் பற்று. அந்த பற்று நம்முடைய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஊட்டப்பட வேண்டும். அந்த பற்று ஆழமாக ஊட்டப்பட்டால் மட்டும்தான் நிச்சயமாக இந்த நாட்டின் மீது நாம் நேசம் கொண்டு இந்த நாட்டுக்கு எதிராக நடைபெறக்கூடிய விரோத செயல்களில் இருந்து விலகி அந்த விரோத செயல்களுக்கு எந்த வகையிலும் ஒத்துழைப்பு கொடுக்காமல் நம்முடைய வளர்க்கும் தலைமுறை இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் நாட்டு பற்றோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் படைவதற்கு தர வேண்டும். வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே உண்மை முஸ்லீமாக, கொள்கையில் முஸ்லீமாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டின் குடிமகனாக ஒரு இந்தியனாக வாழ்ந்து மரணிக்கின்ற ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தர வேண்டும். இந்த நாட்டுக்கு எப்போதும் நன்மை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய யாரோடும் எந்த வகையிலும் நாம் பங்களிப்பு செலுத்தப்படக் கூடாது என்பதை உங்களுக்கு ஒரு வசியத்தாக சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த வளர்ப்பான நன்றி கூறி இந்த ஜும்மாவுடைய உரையை நான் நிறைவு செய்வேன். வாசலாமே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்து பிஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் லிஜமீஇ முஸ்லிமீன ஃபி குல்லி தம்பி வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.